இதுவரை நேரம் வேத பகுதியை நடத்து சைமன் ஸ்டான்லி இந்தியா. தொடர்ந்து நாங்கள் பாஸ் ஆண்டன் தாசன் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ் ஆண்டன் தாசன். பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே. இன்றைய நாளிலே நித்தியத்திலே கடைசி செய்திக்காக வந்திருக்கிறீர்கள். ஆவியான உங்களோடு இடப்பட்ட வார்த்தை என்ன, அதை கேட்க நாங்கள் மிக ஆவலோடு இருக்கிறோம். உங்களோட ஒப்புக்கொடுக்கிறேன் பாஸ், நீங்க வழி நடத்துங்க. ஆமீன். நாங்கள் இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல நடக்கிற காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலத்துல நடக்கிற காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருந்தாலும், ஆனால் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஜெயிக்க வைக்கிற தேவன். நீர் கற்றுத்தந்த ஜெபத்தின்படி உம்முடைய ராட்சியம் இந்த பூமியில வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. உம்மை போல எங்கள் ஒவ்வொருவரை மாற்றி இந்த ஜெயமுள்ள ஒரு வாழ்வை, உமக்கு பிரியமான வாழ்வை, உம்முடைய ராட்சியத்துல வாழுகிற வாழ்வை, இன்று உலகத்தில மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்திலே வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த நித்திய வாழ்வில வந்து சேர்வார்களாக. ஒன்றான மெய்த்தவனாய உம்மையும் நீர் அனுப்பினவராய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவதியானுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இன்னும் வருகிற காலங்களில இதை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கடைசி நாட்களில உபத்திரவங்கள் அதிகரித்து கொண்டு செல்லும். ஆண்டவர் கூறிய அத்தனை காரியங்களும் இந்த காலங்களில நடைபெற்று கொண்டு வருகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலேயும், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். இவ்வளவு மக்கள் இந்த கடைசி காலங்களில ரட்சிக்கப்படுகிறார்களோ அந்த உபத்திரவத்தின் அளவும் குறைக்கப்படும். இதற்காகத்தான் இயேசு அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தான். அதே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று இயேசு மாதிரியாக அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பிரசங்கித்தார். இன்று அப்படியாக அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு ஊழியர்களும் இன்றைக்கு நாங்கள் கூட இந்த கடைசி காலத்துல வாழுகிற நாங்கள் கூட மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பது இயேசு கிறிஸ்துடைய விருப்பமாக இருக்கிறது. இதற்காகத்தான் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். இயேசுதான் ஜட்ஜாக வரப்போகிறார். பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக வரப்போறது. நீங்கள் இயேசுவை இந்த காலங்களில அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றான மெய்த்தவனை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் தான் இந்த உலகத்தின் மெய்யான தேவன். மதங்கள் இதை உருவாக்கவில்லை. மதங்கள் மனித பிசாசின் ஆவிகளுக்கூடாக ஒரு மனிதன் மூலமாக தவறான கொள்கைகளை இன்றைக்கு மதங்கள் என்ற வழியில அழைத்து நடத்தி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த மெய்யான தேவன் தான் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன். சூரியனை, சந்திரனை, மிருகங்களை, பறவைகளை, 6வது நாளில மனிதனை சிருஷ்டித்து இந்த உலகத்தை தேவனுக்கு பிரியமாக ஆண்டு கொள்ளும்படியாக இந்த முதல் மனிதனை ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆதாம் ஏவாள் தவறு பாவம் செய்ததன் நிமித்தம்
பாருங்கள், அந்த அதிகாரத்தை பிசாசிடத்துல கொடுத்து விட்டார்கள். இதன் மூலமாக மீண்டும் 2ஆம் மாதமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிரவேசித்து எங்களுக்கு மீண்டும் அந்த அதிகாரத்தையும் திறவுகோலையும் எங்களிடத்துல தந்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், 70 தடவைக்கு மேலாக மன்னிக்கிற தேவன். இந்த மன்னிக்க கூடிய நாட்களில ஒவ்வொரு மதத்தில் உள்ள மக்களையும் அழைக்கிறார். எங்களுடைய இறுதிய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவர் என்னுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய இறுதிய கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன். பாருங்கள், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அந்த இம்மா சீடர்கள் அவரை வருந்தி அழைத்தார்கள். அவர் அப்புறம் போறவர் போல காணப்பட்டார். இப்படியாக இயேசு வருந்தி அழைத்தப்பட்டதன் நிமித்தம் இயேசு அவர்களோடு போய் அவர்களுடைய கண்களை திறந்தார். தான் இயேசு என்று காண்பித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படியாக ஒவ்வொரு ரட்சிக்கப்படுகிற மனிதனிடத்திலேயும் இயேசு இடைப்படுவார். நீங்கள் உள்ளான இதயத்திலே இருந்து அவரை தேட வேண்டும். ஆத்துமாவில தேட வேண்டும். இந்த சரீர பிரகாரமாகத்தான் இந்த மதங்கள் எல்லாம் சரீர பிரகாரமாக தேவனை, தங்களுடைய மனித கைவேலையிலான தெய்வங்களை தேடுகின்றன. இப்படியாக இந்த மெய்யான தேவனை இப்படியாக தேட முடியாது. அவர் எங்களுடைய தேவன் உயிர் உள்ளவர். கர்த்தர் எங்களுடைய மெய்யான தேவன் ஆவியாயிருக்கிறார், அன்பாக இருக்கிறார். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், ஒருவரும் கண்டிராதவரும், ஒருவரும் காணக்கூடாதவருமாக இருக்கிறார். ஆவியாயிருக்கிற தேவனை எங்களுடைய ஆவியினால, எங்களுடைய ஆத்துமா கண்களுக்கூடாகத்தான் அவரை உணர முடியும். பாருங்கள், இயேசு கற்று தந்த பொழுது அவரை, அந்த மெய்யான தேவனை நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தான் தொழுது கொள்ள வேண்டும். பாருங்கள், சரீர பிரகாரமாக அறியாத காலங்களில பலர் இப்படியாக இந்த சிலை வழிபாடுகள், தவறான வழக்கங்களை செய்து வந்தார்கள். ஆனால் எங்களுடைய இயேசு உயிருள்ளவர், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில, இன்றைக்கு எங்களுடைய தேவனுடைய வலது பார்சத்தில இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் தன்னிடத்துல வரும்படியாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். பாருங்கள், இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்துல பாடுகள் இருக்கிறது. இந்த பாடுகளை சகித்து வாழ வேண்டும். என்ன பாடுகள் வந்தாலும் பாருங்கள், சவுல் இயேசுவுக்கு விரோதமாக அவன் வாழ்ந்தான். தேவ ஜனங்களை கட்டி இழுத்து கொண்டு போய் துன்பப்படுத்துகிறவனாக அவன் வாழ்ந்தான். பாருங்கள், இயேசு அவனோடு இடைப்பட்டார். இயேசு அவனுக்கு காண்பித்தார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்றார். 3 நாள் பார்வை இல்லாமல் இருந்து பாருங்கள், தேவன் அவனை பிரித்தெடுத்து, சவுலாக இருந்த ஒரு தேவ ஜனத்துக்கு விரோதமாக இருந்த அந்த மனிதனை தேவனுக்கு பிரியமான மனிதனாக அவன் பாடுகளை சகித்தான். ஒவ்வொரு பாடுகளிலேயும் அவன் செய்த ஊழியத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ஒவ்வொரு பாடுகளையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். ஏனென்றால் நாங்கள் வாழப்போற இடம் ஒரு மகிமையுள்ள இடம், ஒரு கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ஒரு ராஜ்யத்தில நித்தியமாக 1000 வருட ஆட்சியில இந்த உலகத்துல வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை அவன் உணர்ந்து கொண்டான். இயேசு இடைப்பட்டதன் மூலமாக, அவருடைய தரிசனத்தின் மூலமாக இந்த வாழ்வு ஒரு மாயையான வாழ்வு. இந்த உலகத்துல நாங்கள் ஒரு 80 100 வருடங்கள் தான் வாழ முடியும். அதற்கு பின்பு அவருக்காக இந்த உலகத்துல நாங்கள் பாடுகள் படும் பொழுது அந்த பாடு எங்களை மகிமையில, தேவனோடு வாழுகிற மகிமையில, ராக்காலம் இல்லாத ராட்சியம், கவலை இல்லை,
கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இப்படியான ஒரு ராஜ்யத்துல நாங்கள் நித்தியமாக வாழுகிற வாழ்வு. அதனால இந்த காலங்களில, இந்த கடைசி காலங்களில நாடுகள், மக்கள் எல்லாம் 2 பகுதியாகத்தான் பிரிந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு பக்கம் இயேசுவை நம்புகிற கூட்டமாக இருக்கிறது, அந்த ஒன்றான மெய்த்தேவனை நம்புகிற கூட்டமாக வருகிறது. மறுபக்கத்துல பிசாசை நம்புகிற கூட்டம், தவறான கூட்டமாக 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஆனால் இயேசு எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வசனத்துல சொல்லும் பொழுது தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராக அவர் ஒவ்வொரு இந்து மகன் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முகமதியை நம்புகிற மனிதர்கள் அந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக மதம் என்ற ஒரு மதத்தின் கீழ் வாழுகிற ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களை எல்லாரையும் படைத்தவர் அந்த ஒன்றான மெய்த்தேவன். அவர் படைக்கும் பொழுது இந்த மனுக்குலம் அனைத்து மத சாபத்தில வாழுகிற அத்தனை மக்களையும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் படைப்போமாக. பாருங்கள், அந்த ஆவியானவர் தேவனுடைய படைப்பின் போது நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் இயேசுவும் தேவனும் கூட இருந்து படைத்தார்கள். நீங்கள் நீதிமொழிகளிலேயும் பார்க்கும் பொழுது அவர் வானத்தை வட்டமிடுகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். இயேசு இருந்தார் படைப்பின் பொழுது, தேவன் இருந்தார் படைப்பின் பொழுது, பரிசுத்த ஆவியானார் அசைவாடி கொண்டிருந்தார். நமது தேவனும் இயேசு சொல்லுகிறார்கள், நமது ரூபத்தின்படியே நமது சாயலின் படியும் மனுக்குலத்தை படைப்போமாக. பாருங்கள், ஏஞ்சல்ஸை படைக்கும் பொழுது ஏஞ்சல்ஸை தேவனுடைய சாயல் அல்ல, அவர்களை ஆவியாக படைத்தார். அந்த ஏஞ்சல்ஸாக படைத்தார். அந்த ஏஞ்சல்ஸ்கள் தேவனுக்கு விரோதமாக செயற்பட்ட 3 பங்கு தூதர்கள் இன்றைக்கு பிசாசுகளாக தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், மிக்காவேல் தேவனுடைய கடைசி கால யுத்தத்துல போர் செய்கிற பிரதான ஏஞ்சல்ஸ் ஆக அவன் செயற்பட இருக்கிறான். கேப்ரியேல் மெசேஞ்சர்ஸை கொண்டு போகிற ஏஞ்சல்ஸ் ஆக இருக்கிறான். பாருங்கள், தானியேல் 21 நாள் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்ற செய்தியை தானியேலுக்கு எடுத்து கொண்டு போனவர் தான் கேப்ரியேல் ஏஞ்சல். 3வது ஏஞ்சல் தேவனோடு துதிக்கிறதற்காக தேவனால் உருவாக்கப்பட்ட ஏஞ்சல்ஸ் தான் இந்த லூசிபரஸ். அவன் விழுந்து போன தேவனுக்கு விரோதமாக எழும்பி, நாங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலேயும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலேயும் நான் தேவனை போல என்னுடைய அதிகாரத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில மேட்டிமை கொண்டு தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டதன் நிமித்தம் அவன் விழுந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விழுந்து போன தூதர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பலவிதமான ஆவிகளுக்கூடாக, பாருங்கள், லூசிபரஸ் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தவன், இப்படியாக முதல் பிள்ளைகளை காயின் ஆபேலை கொல்ல காரணமாக இருந்தவன். பாருங்கள், யோவான் 10:10 அவன் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியான காரியங்களை மனுக்குலத்தின் மேல செய்து மனுக்குலத்தை ஒரு தீமையான வழியில நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். அதனாலே எங்களுடைய தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. பாருங்கள், ஆபிராம் தான் அவர்களுடைய இந்து குடும்பத்தில இருந்து, ஒரு மத வழிபாடுள்ள ஒரு குடும்பத்தில இருந்து ஐடல் வர்ஷிப், ஒரு விக்கிர வழிபாடுல இருக்கிற மகனை தேவன் பிரித்தெடுக்கிறார். ஆபிரகாமை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லுகிறார். ஆபிராமை பிரித்தெடுத்து, ஆபிரகாம் அவனுடைய இந்து குடும்பத்திலே அவனுக்கு வைக்கப்பட்ட பேர் ஆபிரகாம். தேவன் அவனை பிரித்தெடுத்து அவனுடைய பெயரை ஆபிரகாமாய் மாற்றி
பாருங்கள், ஈசாக்கு பிறக்கிறான். இந்த ஆபிராம் என்ற பேரில் இருக்கும் பொழுது அவனுடைய மனைவி அந்த ஆகாரா இருக்கிறாள். ஆகார் அந்த ஆபிராம் வீட்டில வேலை செய்த மகளாக இருக்கிறாள். இப்படியாக ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த பிள்ளைதான் இஸ்மாயில் இன்றைக்கு முஸ்லிம் ஜாதியாக 12 பிரபுக்களை தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த ஜாதி அவன் துஷ்டனாக இருந்தாலும் அவனுடைய சந்ததியையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் தேவனுக்கு பிரியமான சந்ததி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, டேவிட் மூலமாக இயேசு கிறிஸ்து போலாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எண்ணுகிறபடி இயேசு நமக்காக சாபமாகி நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டவர். ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாக இஸ்ரவேல் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறது. பாருங்கள், இந்த இஸ்லாம் சந்ததியில அவர்களுடைய தேவன் அவர்கள் 700 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் அந்த இஸ்லாம் மதத்தை ஸ்தாபித்தார்கள். இயேசு பிறந்து சரித்திரபூர்வமாக முதலாவது ஆண்டில இருந்து 33 வருடங்கள் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து சரித்திரத்தை 2ஆக பிரித்தார். கிறிஸ்துவுக்கு முன்னாக, கிறிஸ்துவுக்கு பின்னாக. கிறிஸ்துவுக்கு பின்னாக 33 வயசுல இயேசு இந்த உலகத்துல மரித்தார். கிறிஸ்துவுக்கு முன்னான காலங்களை நீங்கள் கூகுள்ல போய் தடி பார்த்தீர்களாக இருந்தால், ஆதாம் ஏவாள் பிறந்த ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன்னாக 4004 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு ஆதாமும் ஏவாளும் இந்த உலகத்துல தேவன் அவர்களை படைத்தார். இப்படியாக 700 ஆண்டுகளுக்கு பின்பு தான் இந்த இஸ்லாமிய மத வழிபாடுகள் தொடங்கினது. பாருங்கள், முகமது ஊடாக இன்றைக்கும் பாருங்கள், அவர்கள் எங்களுடைய தேவனை அவர்கள் தங்களுடைய தேவனாயும் அவர்கள் இஸ்லாமிய புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இயேசு கிறிஸ்தவர்களுக்கான சொந்தமானவர்கள். அவருடைய ஆபிரகாம், ஈசாக்கு தேவனுக்கு பிரியமான சந்ததி. அந்த சந்ததியில தான் இயேசு பிறந்தார். இயேசு பைபிளில் உள்ள இயேசு, அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு. இந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தான் இயேசுவை நாங்கள் எங்களுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போஸ்தலர் 10:38 வசனத்துல நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகித்தார். அந்த அபிஷேகம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆபிரகாமின் இயேசு கூடாக எங்களுக்கு வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூடாக ஆபிரகாமின் சந்ததியாக அந்த அபிஷேகத்தை பெற்ற நாங்களாக போனகைன் கிறிஸ்டியனாக எங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வந்திருக்கிறது. எங்களையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளாக, மகனாக, மகளாக அழைத்து அந்த ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தின் மூலமாக எங்களுக்கு அதை தந்திருக்கிறார். இஸ்ரவேல் சந்ததியினர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமுக்கூடாக, ஈசாக்கு கூடாக, யாக்கோபு, ஈசாக்கு கூடாக தேவன் அந்த இயேசு அந்த உலகத்தை அந்த இடத்துல வாழ்ந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராட்சியம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கித்து அவர்களுடைய தேவனை கூடாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் இந்த அபிஷேகத்தை இன்னும் பெறவில்லை. இந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இன்னும் இரட்சகராக பல மக்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, ஆண்டவர் புற ஜாதியாரைத்தான் அதிகம் நேசிக்கிறார். புற ஜாதியார்களின் எண்ணிக்கை, அபிஷேகம் பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த கடைசி காலத்துல புறஜாதிகாரர்கள் எண்ணிக்கை, அபிஷேகம் பெற்றவர்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த காலங்களில் அதிகரிக்கப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.
இந்த முகமதியர் இஸ்மாவேலை வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது ஒரு துஷ்டனாக, ஆனால் அவனுடைய சந்ததியையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அந்த அந்த சந்ததியில நாங்கள் ஆராதிக்கிற அந்த மெய்யான தேவனை அவர்களும் தங்களுடைய தேவன் என்று அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேவன் அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தான் சொந்தமானவை பாருங்கள். ஆனால் இன்று அவர்கள் செய்கிற அந்த தேவனுக்கு அந்த மெய்யான தேவனை தங்களுடைய தேவனாக எடுத்துக்கொண்டு அந்த தேவனுக்கு அவர்கள் பலி செலுத்துகிறார்கள் பாருங்கள். ஒவ்வொரு கலால் மீட்டும் கலால் உணவு ஒரு மிருகங்களை கொல்லும் பொழுது அந்த தேவனுக்கு தங்களுடைய தேவனை உருவாக்கின அந்த முகமதினால உருவாக்கப்பட்ட தேவனுக்கு அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். இப்படியான தேவன் புதிய ஏற்பாட்டில நாங்கள் இயேசு பலிக்கடாவாக அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அந்த தேவனுக்கு பலி செலுத்துவதில்லை. ஏனென்றால் இயேசு அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக எங்களுக்காக பலியாகி விட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் பாவம் செய்யும் பொழுது பலி செலுத்தப்பட வேண்டும். ஆனால் இன்று அந்த முகமதியர் தாங்கள் எங்களுடைய தேவன் தான் தங்களுடைய தேவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். ஒவ்வொரு மிருகங்களும் அடிக்கப்படும் பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய கடவுளுக்காக சூசைட் பண்ணும் பொழுது கூட அந்த சூசைட் பண்ணுகிற மனிதன் அவனுக்கு பலியாக போகிறான். தவறான உபதேசங்களுக்கூடாக அவன் 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 மரித்து போவதை இது தேவன் விரும்பாத ஒரு காரியம். இது பிசாசுக்கு கூடாக அவர்கள் தங்களுடைய தேவனை ஒரு பிசாசாக கருதி பிசாசுக்கு தான் அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். இப்படியாக அவர்கள் அந்த பிளாக் ஸ்டோனை கொஞ்சுவது இப்படியான ஒரு விக்கிர வழிபாடுகளோடு இடைப்பட்ட மதம் தான் ஒரு முகமதியருடைய முகமாக இருக்கிறது. இயேசுவை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இயேசு தங்களுடையவர் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த இயேசுவின் ஆவி இல்லாதவர்களாக பரிசுத்த ஆவி இல்லாமல் அவர்கள் இயேசுவை தங்களுடைய புத்தகத்துல எங்களுடைய இயேசுவை எங்களுடைய உயிருள்ள இயேசுவை அவருடைய ராஜ்யத்துல தான் நாங்கள் வாழப்போகிறோம். தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய கொள்கைகளை சொல்லும் பொழுது இயேசு அவர்கள் 3 கடவுள்கள் என்று சொல்லி தவறான கொள்கைகளை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். இல்ல, தேவனிலேயும் தவறான கொள்கைகள், இயேசுவிலேயும் தவறான கொள்கைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு எங்களுக்காக சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வர இருக்கிறார். அவர்களுடைய புஸ்தகத்துல இயேசு மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை எப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்டு அவர்களுடைய மதங்கள் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஒரு தவறான கொள்கைகளை அந்த அப்பாவி முகமதிய ஜனங்களுக்கு அவர்கள் சொல்லி கொடுத்து அவர்களை ஒரு கட்டுப்பாட்டுகள், அதான் ஆவிகளின் துரைத்தன ஆவிகள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்துல நாங்கள் ஜெயிக்க வேண்டுமாக இருந்தால் இரட்சணியம் என்னும் தலை சிராயையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அரக்கட்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், ஆவியின் பட்டயத்தையும், விசுவாசம் என்னும் கேடயத்தையும் நாங்கள் பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். இது அவர்களிடத்துல அவர்களுடைய புஸ்தகங்களிலே அவர்கள் இயேசுவை பற்றி அறிகிற அறிவை தங்களுடைய புஸ்தகத்துல மட்டும்தான் அறிய வேண்டும். ஆவி இல்லாத, பரிசுத்தாவி இல்லாத இயேசுவை தான் அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு தவறான ஆவி இல்லாதவன். வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. இதற்காகத்தான் யோவான் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறக்க வேண்டும். நாங்கள் பாவத்தில் ஆதாம் ஏவாளின் வயிற்றில ஒரு பாவியாக பிறக்கிறோம். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி நாங்கள் இந்த உலகத்துல பிறக்கிறோம். நாங்கள் எல்லாரும் தான், நாங்கள் இயேசுவை தவிர, இயேசு மட்டும்தான் பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து இயேசுவாக வந்து 100% பரிசுத்த மனிதனாக அவர் வாழ்ந்தார். தேவனாக இருந்தும் அந்த தேவனுக்குரிய பவரை அவர் இந்த உலகத்துல மறிக்கிறது தான் அவருடைய மிஷனாக இருக்கிறது. அவர் சீடர்களுக்கு சொல்லும் பொழுது, நான் இப்பொழுது 12 லேகியோனுக்கு அதிகமான லேகியோன்கள் வந்து அவரை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் அவர் மரிப்பதற்காகத்தான் இந்த உலகத்துல வந்தார். மனிதனை மீட்க வேண்டும். இந்த பாவத்தில வாழுகிற மனிதன், இந்த பிசாசின் பிடியில வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இயேசு இந்த உலகத்தில மனு உரு எடுத்து வந்து எங்களை மீட்டுக் கொண்டார். அவருடைய ஆவியை தந்து, அந்த அபிஷேகத்தை தந்து, இந்த நுகங்களை, பிசாசை எதிர்க்கிற நுகங்களை முறிக்கிற அபிஷேகம்தான் தேவனுடைய அபிஷேகமாயிருக்கிறது. எங்களுடைய தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. born again ஆக நீங்கள் மாறும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறீர்கள். இந்த பரிசுத்த ஆவி இந்த தீமையான ஆவிகளை விட பவர்ஃபுல்லான ஆவிதான் அந்த பரிசுத்த ஆவியானவர். பாருங்கள், நாங்கள் பாவத்துல வாழும் பொழுது எத்தனையோ விதமான ஆவிகள் அந்த மதங்களுக்குள்ள, அந்த சரீர பிரகாரமான மாம்ச சிந்தையில வாழுபவர்களுக்கு, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படித்தான் வாழ்ந்தோம். பாருங்கள், பாவங்களுக்கு ஊடாக பொய் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் வீசுவது, பொல்லாத ஆவிகள், இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளும் எங்களுக்கு தோட்சை தரும். இந்த தீமையான தோட்சை தரும். அது கற்பந்தரிக்கிறது எங்களுடைய தோட்சில. அதன் பின்பாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அந்த பாவத்தை செய்து எங்களுக்கு மரணம் நேரிடுகிறது. ஆனால் நாங்கள் மறுபடியும் பிறந்த பொழுது எங்களுக்கு பாவம் செய்யக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை கட்டுப்படுத்துகிறார். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும். பாவம் பொல்லாதது. பாவத்துல நீங்கள் பாவத்துல தொடர்ந்து இருப்பீர்களாக இருந்தால் அது இறுதியாக நரகத்துல வாழுகிற வாழ்வு, அக்கினியும் கந்த அமெரிக்கிற வாழ்வு, நித்திய இட்டர்னல் நிந்தையில வாழுவீர்கள். நீங்கள் இந்த பாவத்தை வெறுத்து இயேசுவிடத்துல வரும் பொழுது இயேசு உங்களை அந்த பாவத்தில இருந்து ஒரு விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். குடிப்பழக்கமா, ஸ்மோக்கிங் பழக்கமா, இப்படியான எந்த ஒரு கூடாத பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட முடியும். சினிமா சீரியல்ல அடிமைப்பட்டிருக்கிறீர்களா? இப்படி குடும்பத்துல குடித்து இந்த குடும்பத்துல பாவ காரியங்களுக்கு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து அவர் இந்த வேதாகமத்தை தினமும் தியானிக்க, அவருக்கு பிரியமாக வாழ எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, ஒரு நித்திய வாழ்வு. இந்த 180 வருட வாழ்வோடு எங்களுடைய வாழ்வு முடிவதில்லை. இம்மைக்கு பின்பு மறுமையில இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு. அந்த வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. மதங்களை நம்பி பாருங்கள், ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுக்கும் பொழுது ஒரு மத வழிபாடுள்ள குடும்பத்திலே ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். இப்படியாக ஆகார், பாருங்கள், ஆகார் வேலைக்கார பெண்ணே, அவர்கள் மாம்ச சித்தத்தின்படி ஆபிராம் அந்த ஆகாரோடு உறவு கொண்ட பொழுதுதான் இஸ்மேல் பிறந்தார். அது மாம்சத்தின்படி பிறந்த சந்ததியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த மதங்களில் வாழுகிறவர்கள் எல்லாரும் மாம்ச சித்தத்தைப்படிதான் வாழுகிறார்கள். ஆபிரகாம் அந்த வேலைக்கார பெண்ணோடு இணைந்து பிறந்த பிள்ளைதான் அந்த இஸ்மவேலாக இருக்கு. அது மாம்சத்தின் சித்தத்தின்படி பிறந்த பிள்ளை. வாக்கு தத்தத்தின்படி பிறந்த பிள்ளைதான் அவருடைய ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாமாக மாற்றி அந்த தன்னுடைய சாராளை சாராயாய் மாற்றி
அதுதான் வாக்கு தத்துவத்தின் பிள்ளை. அது அந்த சந்ததியில வந்தவர்தான் இயேசு. அந்த சந்ததியில தான் நாங்களும் மறுபடியும் பிறந்த அந்த பரலோக பிரஜைகளாக பரலோக சிட்டிசன்ஷிப்பை பரிசுத்த ஆவியானவருக்கு ஊடாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு முஸ்லிம் சந்ததியில இஸ்மாவேல் சந்ததிக்கு ஊடாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்காகத்தான் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த மறுபடியும் பிறந்த வாழ்வை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர்கள் இன்றைக்கு முகமதியர்கள் இந்த புதிய ஏற்பாட்டை அவர்கள் வெறுத்து விடுவார்கள். இயேசு தங்கள் ப்ராஃபெட் என்று சொல்லிக் கொள்வார்கள். அவர் இயேசு தந்த பரிசுத்த ஆவியை வெறுத்து விடுவார்கள். அவர் இயேசு தந்த புத்தகத்துல இயேசு செய்த அத்தனை காரியங்களையும் அவர்கள் படிக்க விடாதபடி தடுத்து விடுவார்கள். இதுதான் பிசாசு செய்கிறது. தலையில ஒன்றான மெய்த்தேவனையும் ஒரு தவறான மனிதனாக சித்தரித்து மெய்யான தேவனோடு ஒப்பிடுகிறவராக சந்தித்து, ஆனால் அவர்கள் ஆராதிக்கிற அந்த மெய்யான தேவனுக்கு பலி செலுத்துகிறவர்களாக கலால் பூட்டு கூடாக தற்கொலைகளுக்கூடாக அவர்கள் பலி செலுத்தி அந்த மெய்யான தேவன்ல இருந்து பிளவுபட்டு போகிறார்கள். மெய்யான தேவன் அதை அருவருக்கிறார். இயேசுவை கூட அந்த இயேசுல இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை விட்டு, அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததை விட்டு பாருங்கள், சிலுவையை அவர்கள் நிராகரித்து விட்டு, வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் எங்களுக்கு பலன் தருகிறது, தேவ பலனாக இருக்கிறது, உலகத்துக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. எங்களை அவர் பிரித்தெடுத்து அவருடைய ஞானத்தை தந்து எங்களை அவர் வழி நடத்துகிறார். இப்படியாக இந்த கடைசி காலத்துல நாங்கள் இயேசுவை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். மெய்யான ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை இந்த உலகத்தில அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்ற அனுபவத்தை நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கூகுள்ல போய் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது, எந்த சபையில போய் இந்த பரிசுத்த ஆவியை பெந்தெகோஸ்தே சபைகளில போனீர்களாக இருந்தால் இலகுவாக வேதாகமத்தை தொடர்ந்து யோவான் புத்தகத்தை படியுங்கள். 3ஆம் அதிகாரத்துல ஒரு மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், தேவனால பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். எங்களோட இடைப்படுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவர். நான் ஒரு பாடலை பாடி அவர் ஒரு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கெல்லாம் வாசம் செய்கிறார். தேவனாக இருக்கிறார், இயேசுவாக இருக்கிறார். மூன்று நிலைமைகளில தேவன் இருக்கிறார். பரலோகத்திலே இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் வரும்பொழுது இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்துல இயேசு மரிப்பதற்காக அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாதவராக இந்த உலகத்துல வந்து 100% பரிசுத்த மனிதனாக வாழ்ந்து உயிரை கொடுத்து இன்றைக்கு பிதாவோட வலது பாசத்தில் இருக்கிறார். முதலிலும் பிதாவும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இருந்தார்கள். இன்று பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்துவிட்டு இயேசுவும் பிதாவினுடைய எங்களுடைய ஒன்றான மெத்தவனுடைய வலது பார்சத்தில இருந்து இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் தருகிறார். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவர். அந்த இந்து மகனுடைய பாவத்தை நான் சுமந்து விட்டேன். அந்த முகமது நபியனுடைய மகன் என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய பாவங்களை நான் சுமந்து விட்டேன். புத்த மதத்தில் வாழுகிற மக்களுக்கு அவர் இயேசு பரிந்து செல்லும் பொழுது அந்த மக்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த புத்த மகன் நான் அவனுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து விட்டு, இப்படித்தான் ஒவ்வொரு மதங்களில வாழுகிற மனிதர்களையும் இயேசு பரிந்து பக்கத்துல இருந்து தேவன் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இந்து மகன், முஸ்லிம் மகன், ஒவ்வொரு பாவம் செய்த மகனையும் தேவன் இயேசு கிறிஸ்துவாக பார்க்கிறார். இவனுடைய பாவத்தை இயேசு சுமந்து விட்டார். இதுதான் இயேசுவிடத்திலே இருந்து கிடைக்கிற ரட்சிப்பாக இருக்கிறது. கிருபையும் இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தார். அவர் எங்களுக்கு வாசிக்கிறார். தேவன் எங்கு அவருடைய அட்ரஸ் ஒவ்வொருவருடைய அபிஷேகம் என்ன பெற்ற ஒவ்வொருடைய வீடும் நாங்கள் தான் அவருடைய விலாசமாக இருக்கிறோம். போல் யங்கச்சு என்ற சவுத் கொரியன் பாஸ்டர் சொல்லுகிறார், அவர் எனக்குள் இருக்கிறார். அந்த தேவன்
தேவன் பாருங்கள், அனனியாள் சப்ராள் பாவம் செய்த பொழுது பேதுரு சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீ பாவம் பொய் சொல்லி இருக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் விழுந்து இறந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் ஒரே வல்லமை உள்ளவராக இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் எங்களை தொட்டார், எங்களை தெரிந்து கொண்டார். பரலோக 1 பேதுரு 1:12 படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பி எங்களை அபிஷேகித்திருக்கிறார். பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வாழப்போகிற இடம் பரலோகம் என்பதற்காக அந்த பரிசுத்த ஆவியினால முத்திரையை பெற்றிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் இந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை நீங்கள் எதிர்த்து விட வேண்டும். இயேசுவுக்காக மரித்தால் கூட அவருடைய பலிபீடத்துக்களை நாங்கள் போய் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். இயேசு பிறக்கும் பொழுது இருளில் வாழும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த ஒளிதான் இயேசு. இருளில வாழுகிறீர்களா, பாவத்துல வாழுகிறீர்களா, கவலையில கண்ணீர்ல துக்கத்துல வாழுகிறீர்களா, அவங்க எல்லாருக்கும் இயேசு வேண்டும். எங்களிடத்துல வந்து எங்களுடைய இருளை அகற்றின அதே இயேசு உங்களை இந்த கடைசி காலத்துல அழைக்கிறார். அழிகிறதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய். தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயா? ஆமென். என் நேசர் என்றும் என்னோடு இருப்பார், நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. இந்த உலகத்தை நம்பி, மதங்களை நம்பி நீங்க தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் இயேசுவிடத்துல வரும் பொழுது இயேசு சொல்லுகிறார், அழிகிறதை, அழிந்து போகிற உடல், அழிந்து போகிற பொருட்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அழிந்து போகும். எங்களுடைய இயேசு எங்களை எப்பொழுதும் கைவிட மாட்டார். நித்தியமாக வாழும் வரைக்கும் எங்களை அவர் அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவரை நீங்கள் நம்பாமல் இருக்கவே முடியாது. அவரை ருசித்தீர்களாக இருந்தால் சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்படியான ஒரு நல்ல தேவன் தான் எங்களுடைய தேவன். இரக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். கடன் நீ வாங்காயே, கடன் நீ கொடுத்திடுவாய். கிறிஸ்தவன் கடன் வாங்கக்கூடாது, மற்றவர்களுடைய கடன் வேண்டாமல். அவர் சொல்லுகிறார் மத்தேயு 6:30 படி, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீது எல்லாம் கொடுக்கப்படும். இது அவருடைய வார்த்தை. துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கிய. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுடைய மெய்யான தேவன் வாக்கிய தருகிறார். உங்களுடைய பணங்களை பொத்தலான பைகளில போட விட மாட்டார். உங்களுடைய பணங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், பாவத்தில் வாழுகிற மனிதனுக்கு தான் சிகரெட் பிடிக்கிறதுக்கு, இப்படியான பாவ பழக்கங்களுக்கூடாக ஸ்மோக்கிங் பண்றது, போதை வஸ்து பாவிக்கிறது, நஷ்டத்துல, கவலையில, கண்ணீர்ல, துக்கத்துல வாழுகிறான். இயேசுவிடத்துல வரும் பொழுது அத்தனை தீய பழக்கங்களும் அகன்று தேவன் உங்களுடைய பணத்தை செய்கிறார், குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இப்படியான ஒரு இரக்கமுள்ள தேவன். அதற்காகத்தான் தன்னுடைய உயிரை அப்பமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை எங்களுடைய பாவத்தை கழுவி விட்டிருக்கிறார். ஜீவ
விருப்பம் நானே. ஆமேன். என் வள்ளல் என்றும் என்னோடு இருப்பார், நம்பாமல் இருப்பேனோ நான், நம்பாமல் இருப்பேனோ. இந்த உலகத்தின் சொந்தக்காரர் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன். இது மதங்களுடைய சொந்தம் அல்ல. இந்த மெய்யான தேவன், இந்த உலகத்தை உருவாக்கிற தேவன் தான் இந்த சொந்தக்காரர். பாருங்கள், அவர் வேதாகமத்தில் சொல்லுகிறார், எல்லா ஆத்துமாக்களும், நீங்கள் மதத்தில வாழலாம், எதில வாழ்ந்தாலும் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். அவர் தருகிற சுவாசத்துல தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. கடலும் கலங்கி தெளியலாம், மனக்கவலையும் ஒரு நாள் கலையலாம், உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும், என் கிருபை உனக்கு போதுமல்லோ. அவருடைய வார்த்தையை படிக்க படிக்க உங்களுக்கு பலன் கிடைக்கும். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறவர் தான் இயேசு. நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ. ஆமேன். உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஆமாண்டவரே, இப்படியான உயிருள்ள இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள், பின்வாங்கி போகாதீர்கள். அது ஒரு அந்த மத வாழ்வு, சாப வாழ்வு, ஒரு ஊழியான சேற்றில வாழுகிற வாழ்வு. அந்த வாழ்வில் இருந்து எங்களை பிரித்து எடுத்தார். ஊழியான சேற்றிலே, அந்த பாவ உலகத்தில பிசாசின் பிடியில இருந்து எங்களை விடுவித்தார். அவருடைய ஆவியின் அபிஷேகத்தினால. கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. குடும்பத்துல விடுதலை, உங்களுடைய சமூகத்தில இருந்து விடுதலை. இயேசு பரம கானான் தேசத்துக்கு எங்களை அழைத்து செல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல அடிமைத்தனத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாலம் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றாரோ, அந்த தேவன் மேக ஸ்தம்பத்தோடு அக்கினி ஸ்தம்பமாக அழைத்திருந்தவர் எங்களை பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வார்களாக. கிருபையும் இரக்கம் உள்ள அன்பு தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடு கூட ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்துல இயேசுவை அறிந்து கொள்ள கிருபை செய்யும். துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், அருமையான வெளிப்பாடு. அநேக காரியங்களை வேதாகமத்திலிருந்து தந்தீர்கள், கற்றுக்கொண்டோம். மிக மிக ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையேற்ற செய்யும் சகல காரியங்களையும், ஆவிக்குரிய காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, மகேந்திர.